சட்டமன்றத்தில் உரையை படிக்கவில்லை என்றால் ஆளுநர் வீட்டில் இருக்க வேண்டியதுதானே என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் திமுக கூட்டத்தில் பேசிய கனிமொழி, மத்திய அரசின் உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் அஞ்சாமல் பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பவர் மு.க.ஸ்டாலின் என்றும் தெரிவித்துள்ளார். இன்று மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடியவன் நான் இல்லை, நான் தலைவர் கலைஞரின் மகன் என்று அந்த மத்திய அரசை, ஒன்றிய அரசை, பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். எத்தனை மிரட்டர்கள், என்னென்ன கேஸ். ஆளுநர் ஒருத்தர் இருக்காரு, 2 தடவை போன வருஷம் இந்த வருஷம் சட்டமன்றத்துக்கு வந்தார். ஆளுநர் உரை படிக்கலன்னா வீட்டுல இருந்திருக்கலாம்ல. அங்க வந்து நான் படிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எதுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வரணும்னு எனக்கே தெரியல. ஆனா அங்க இருந்து கிளம்பி வந்து நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி அது வாக் அவுட் பண்றாரு. இப்படி ஒரு ஆளுநர் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு பேரு இவரு சொல்லுவாரு, தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, தமிழகம்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டை பத்தி தமிழே தெரியாது, தமிழ மக்களே தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டை பற்றி தொடர்ந்து மக்களின் மனங்களை புண்படுத்தக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.